ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கான கிளாஸ்ல நானும் இப்ப ரெடியா இருக்கேன். ஸோ நம்மளுடைய நீட் 2026 நம்ம வந்து டார்கெட் பண்ணி ஆன்லைன் கிராஷ் தமிழ் கொண்டு வந்தாச்சு பசங்களா. இதோட கோர்ஸ் ஃபீ இங்க உங்களுக்கு வித் மெகா டிஸ்கவுண்டோட ஹைலைட் பண்ணிருக்கு. இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமான டீடைல்ஸ் தெரியணும்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றது மட்டும் இல்லாம இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. திஸ் இஸ் அவர் XPL 10% டிஸ்கவுண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் வி ஹாவ் லைவ் பிளஸ் ரெக்கார்டட் செஷன்ஸ், AI குரு அண்ட் வீக்லி எக்ஸாம்ஸ் பிளஸ் PYQ டிஸ்கஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக இந்த தடவை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை மறந்துடாதீங்க. ஸோ XPL ஆன்லைன் கிராஷ் இன் தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் CBSE-க்காக ஒரு ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வித் மெகா 30% ஆஃப் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? இதுலயும் டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs எல்லாமே இருக்கு. பர்டிகுலர்லி கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் த CBSE கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் தமிழ் பேட்ச் நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026க்காக ஒரு ஆன்லைன் மெகா கோச்சிங் கிளாஸ், அதுவும் 30% டிஸ்கவுண்டோட இங்க கோர்ஸ் ஃபீயை ஹைலைட் பண்ணிருக்கேன். இது கூட உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்க போகுது பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் தட். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்க சீனியர்ஸ் யாராவது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. நீட் ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமா சிலபஸ் முடிக்கணும், கடகடான்னு முடிச்சுட்டு நான் வந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிப்பீட்டருக்காகவும் ரீரிப்பீட்டருக்காகவும் ஒரு பெர்ஃபெக்ட் பேட்ச் அப்படின்னா அது வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு. இதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ளீஸ் ஜாயின் as soon as possible. அண்ட் இந்த சீட் ரொம்ப வைஸா மாத்துறது உங்க கையில தான் பசங்களா இருக்கு. மேம், நீங்க கொடுக்குற எல்லாத்துக்குமே நோட்ஸ் வேணுமே? ஆஃப்கோர்ஸ் நோட்ஸ் வேணும். ஜஸ்ட் ஸ்கேன் திஸ் QR கோட், யூ வில் கெட் த நோட்ஸ். அண்ட் உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அங்க தாராளமா கிளியரும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைச்சிரும். ஓகே, கொஸ்டினுக்கு போலாமா? கொஸ்டின் என்ன? இந்த ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஓகேப்பா, இது ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 ohm. அண்ட் அதுக்கு அப்ளை பண்ற வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா that is V is equal to 100 sin 100 pi t. எல்லாமே கொடுத்தாச்சு. இவ்ளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதி பழகுங்க. that is V is equal to 100 sin 100 pi t எழுதியாச்சு. இதோட நார்மல் ஈக்குவேஷன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? V is equal to V0 sin ஒமேகா டி. அந்த ஒமேகாவை நான் எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. ஒமேகா டி எழுதிட்டேன். சோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f. சோ அதை மறந்துடக்கூடாது. சைட்ல எங்களுக்குள்ள நோட் பண்ணி வச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்கிறதுல ஒவ்வொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீக் கரண்ட் கண்டுபிடிங்க. எப்பவுமே பீக் கரண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு அப்படின்னாவே யூ ஹாவ் டு யூஸ் த லெட்டர் ஆஃப் I0. நம்ம I0 கண்டுபிடிக்க போறோம். பீக் கரண்ட், மேக்சிமம் கரண்ட், ஆம்பிளிட்யூட் கரண்ட், ஹை கரண்ட், இது எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தான் I0. இதுதான் பீக் கரண்ட். கரண்ட் அப்படின்னா IRMSக்கு ஜம்ப் பண்ணிடணும். சோ இதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியணும். சரிங்களா? இல்ல ஒரு மீட்டரோட கரண்ட் கால்குலேட் பண்ணுங்க, அம்மீட்டரோட கால்குலேட் பண்ணுங்க, கேல்வனோமீட்டரோட கால்குலேட் பண்ணீங்கன்னா IRMSக்கு ஜம்ப் பண்ணிடணும். ஆனா பீக்குன்னா அவங்க I0 தான் கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பீக்கு, மேக்சிமம் இல்லைன்னா ஹை, ஏதாவது ஒரு வேர்ட் மென்ஷனா இருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, I0 கேட்டிருக்காங்க. AC லெசன் ஃபுல்லா ஓம்ஸ்ல தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சோ I0 is equal to V0 divided by R. அப்படியே நம்ம சிம்பிளா மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணோம்னா V0ஓட பிளேஸ்ல இங்கனக்குள்ள இருக்கிறது 100. so 100 divided by resistance value 10. therefore I will get the 10 ampere. first one கண்டுபிடிச்சாச்சு. so next one எனக்கு RMS கேட்டிருக்காங்க. சோ செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு IRMS கேட்டிருக்காங்க. IRMSக்கு நான் ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா the formula should be IRMS is equal to VRMS divided by ohms law தானே R சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பட் எனக்கு IRMS கண்டுபிடிக்கிறதுக்கு I0 வச்சும் ஒரு ஃபார்முலா தெரியும். IRMS equal to I0 divided by √2. I0 value is a 10.
divided by root 2. So இதை வந்து 5 cross 2 10 divided by root 2. So இதுல ஒரு root 2 தான் இருக்கும். Therefore answer is 5 root 2 amperes. ஓகேங்களா? So next third one க்கு போலாம். Third one என்கிட்ட average current கேக்குறாங்க. So average current to I not dependent தான். So the formula is I average 2 by pi I naught. So 2 value substitute பண்ணிரலாம். Pi value is a 3.14 into current is a 10. Simple அதை simplify பண்ணோம்னா 6.37 amperes நமக்கு கிடைச்சிரும். So I average calculate பண்ணியாச்சு. அடுத்து fourth parameterக்கு போலாமா? Fourth parameter frequency. So அப்ப frequency அப்படிங்கிறது Fங்கிற termல denote பண்ணுவோம். So now omega is equal to 2 pi f. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அங்க கொடுத்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ நான் என்ன பண்றேன், என் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பாக்குறேன். சோ அப்ப இந்த இடத்துல ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒமேகா டீய மட்டும் விட்டுட்டோம்னா 100 பை தான் இந்த ஒமேகாவோட பிளேஸ்ல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்ப ஒமேகாக்கு பதிலா 100 பை அப்ளை பண்ணலாம். சோ இந்த இடத்து பக்கம் 100 பை இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப். பை கேன்சல் டிவைடட் பை 2. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 50 Hz அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்க்கு மூவ் அப் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் டைம் பீரியட். டைம் டிஃபரன்ஸ் வேற, டைம் பீரியட் வேற. சோ டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ் பண்றேன். சோ 1/50 போடுறேன். திஸ் வேல்யூ 0.02 செகண்ட்ஸ். ஓகே, அடுத்தது சிக்ஸ்த் ஒனுக்கு நான் மூவ் பண்றேன். சிக்ஸ்த் ஒன் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் நம்ம பாத்திரலாமா? சோ சிக்ஸ்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. சோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா பவர் அப்படின்னாதான் உங்களுக்கு V0 I0 cos phi போகணும். பவர் ஃபேக்டர்னா வெறும் cos phi தான் கண்டுபிடிக்கணும். அப்ப phiங்கிற ஃபேஸ் ஆங்கிள் இருந்தாதான் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ண முடியும். நான் ஒவ்வொன்னா எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சிக்ஸ்த் ஒன்னா நான் இங்க கால்குலேட் பண்றது பவர் ஃபேக்டர். சோ ஃபேக்டர் அப்படிங்கிற லெட்டர் சேர்ந்து இருக்கிறதுனால நான் 5 கண்டுபிடிக்க போறேன். சோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா தட் இஸ் PF is equal to cos 5. ஓகே, இப்போ ஃபேஸ் ஆங்கிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன்ல எப்படி ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப ஹைலைட் பண்ணி சொல்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எனக்கு ஃபேஸ் ஆங்கிளோட வரணும்னா V is equal to V0. One sec. V is equal to V0 side omega t plus 5. இந்த 5 வந்திருக்கணும். பட் ஆனா ஈக்குவேஷன்ல இந்த 5 இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அப்ப ஃபேஸ் ஆங்கிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப ஃபேஸ் ஆங்கிள்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அந்த 5ஓட வேல்யூ as per equation is becomes as 0 degree. அப்போ பவர் ஃபேக்டர் cos 0 values becomes as 1. So power factor is becomes as maximum, that is a 1. ஓகேங்களா? இன்னொன்னு பவர் ஃபேக்டர் எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்டா, கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய லீடிங் லாகிங் தான் பவர் ஃபேக்டரா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்க்கு கரண்ட் லீடிங் லாகிங் கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே ஃபேஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. சோ 0. இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்மளுடைய பேசிக்கா ஃபேஸ் ஆங்கிள் π/2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப பவர் ஃபேக்டர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். சோ அவங்களுக்கு பவர் ஃபேக்டர் கிடையாதுங்கறத அடிஷனலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கால்குலேட் பண்ண போற நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் TDங்கிற டைம் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் டைம் டிஃபரன்ஸ்க்கும் இடையில ரிலேஷன் இருக்கு. தட் இஸ் T divided by 2 pi into the phase angle phi. Phiயோட வேல்யூ ஆல்ரெடி 0 டிகிரி. சோ டைம் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ a 0 டிகிரி. அவ்வளவுதான் பசங்களா. சிம்பிளா இவ்ளோ பாராமீட்டர்ஸ் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணியாச்சு. மறக்காம நிறைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏசி லெசன்ல இருந்து எந்த கொஸ்டின் ஈக்குவேஷன் ரிலேட்டட் வந்தாலும் ஈஸியா போட முடியும். Thank you so much for the wonderful session.